இந்த இவிஎம் மிஷினை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தது யார்? இந்த இவிஎம் மிஷின் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது. இந்தியாவில் இருக்கிற டெக்னாலஜி தெரியாத மக்களை ஏமாற்றி ஓட்டை திருடி ஆள்வதற்கு இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நோக்கம் என்ன அமெரிக்காவுக்கு? அப்போ இந்த இவிஎம் மிஷின் டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றி ஆளுவது ஜனநாயகமா? அது மக்களாட்சியா? ஐக்கிய நாட்டு சபை இருப்பது உண்மை என்றால் டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றுவது தேச விரோத குற்றத்தின் அடிப்படையில் இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும். இவிஎம் மிஷின் பற்றி 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கல் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கேட்குறேன். அதற்கு இந்தியா விஞ்ஞானிகளும் அமெரிக்கா விஞ்ஞானிகளும் பதில் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துங்க. தமிழ்நாட்டு தேர்தலை தள்ளி வையுங்கள் என்பதற்காக ட்ரம்பை சிற்ப கலத்தி அடித்திருக்கிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை அன்று ஈராக்கில் போர்க்குற்றம் நடந்தது தப்பு, போர்க்குற்றம் செய்தது தவறு என்று சொல்லி மீட்டிங் போடுறாங்க. ட்ரம்பை விடக்கூடாது. இனிமேல் எந்த ஒரு நாட்டு மேலேயும் தாக்குதல் செய்யக்கூடாது. ஆயுதம் இருக்குன்னா அதை பாதுகாப்புக்கு தான், அழிப்பது இருக்குல்ல மக்களை. அதாவது அமெரிக்கா மாதிரியாவே சட்டத்தை மதிக்காமல் நடந்த நாட்டுக்கு அதிபருக்கும் புத்தி போயிட்டு இருக்காங்க ஈராக். ஆகையால் உலகத்திலேயே ஈராக்கு ஒரு வல்லரசு நாடை துவண்டு துவைச்சி அடித்து இன்றைக்கி பஞ்சாயத்துக்கு வர்றேன், நான் கட்டுப்படுறேன் என்று சொல்கிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. உலகத்திலே இவிஎம் மிஷினை இந்தியாவுக்குள்ளே அனுமதித்தது யார்? அமெரிக்கா சட்டமா அல்லது இந்தியா சட்டமா? இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரலாம், இந்த இவிஎம் மிஷின்லாம் ஓட்டுத்திட்டு செய்ய முடியாதுன்னு நேரடி ஒளிபரப்பில் நிரூபித்தது யார்? இந்த மிஷின் தரமானது என்று நேரடி ஒளிபரப்பில் பங்கு பெற்றதா என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிராக இராணுவ வீரர்கள்லாம் இருந்தார்கள். அது மாதிரி டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றுவது தப்பு என்று சொல்வதற்கு இந்தியாவில் ஒரு எச்சிகல நாய்கள் கூட தைரியம் இல்லை. ஆனால் அமெரிக்காவில் பாருங்கள், இவங்க போகிறான் ஈராக்கு மேலே போர் செய்வது தப்பு, அதுக்கு இராணுவ வீரர்கள்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொன்னவங்களை பதவி நீக்கம் பண்ணான் ட்ரம்பு. அந்த ட்ரம்புக்கு தான் நான் செருப்பை வச்சு அடித்து வீடியோ போட்டிருக்கேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்ன்றான். எல்லா கட்சிக்காரனையும் செருப்பை கலத்தி அடிச்சிருக்கிறான். இது உண்மையா பொய்யா? ஜெயபாண்டி சொல்கிறது பொய்யா உண்மையானு தெரிய வேண்டும் என்று இவர் மாதிரி குரல் கொடுக்கல எந்த ஒரு கட்சிக்காரனும். இந்த கட்சிக்காரனுக்கு தேர்தல் முக்கியமா? இந்த தேர்தல் செல்லாதுன்றது தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் செருப்பால் அடித்து வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த மிஷினை மக்கள் எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய மிஷினை ஒருத்தன் செருப்பை கலத்தி அடிக்கிறான் என்றால் அந்த மிஷினை வச்சு தேர்தல் நடத்துறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த காமராஜரை இந்த இவிஎம் மிஷினில் வெற்றி பெற வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். நன்றி. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த இவிஎம் மிஷின் இருக்குல்ல, இந்த இவிஎம் மிஷினில் காமராஜரை வெற்றி பெற வைக்கிறேன். காமராஜர் இறந்து போயிட்டாரியா? காமராஜர் இறந்து எவ்வளோ நாளாயிருச்சு, அவர் எப்படி நீ வெற்றி பெற வைக்க முடியும்? இல்லைங்க, இந்த இவிஎம் மிஷின் இருக்குல்ல, இந்த இவிஎம் மிஷினில் யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்ட தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த தேர்தல் தேதியை தள்ளி வைங்கன்றிருக்கேன். 6 ATJ நீதிமன்றம் இந்த தேர்தல்
தேதியை 75 நாள் வரைக்கும் தள்ளி வைக்க வேண்டும். அப்படி தள்ளி வைக்கும்போது என்ன நன்மைகள் நடக்குது என்றால், மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன். அதாவது ஐடி மேனேஜர் ஜார்ஜாவில் இருந்து NSM சாகுல் ஹமீது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு நிதி உதவி கொடுத்துருந்தார் 2000. அந்த நிதி உதவி மூலமாக படிக்கிற பிள்ளைகளுக்கு உலகத்திலேயே எந்த ஒரு வல்லரசு நாடும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்தது கிடையாது. அதை முதல் முறையாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன். அது எப்படி சம்பளம் ஒரு அரசாங்கம் இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு தொழிலதிபரும் இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு முதலமைச்சரும் இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு பிரதமரும் இல்லை. ஒரு மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குறோம்ன்றான். இது உண்மையா பொய்யா என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு தேர்தல் தேதியை 75 நாள் தள்ளி வைக்குமாறு 6ADJ நீதிமன்றத்தை உத்தரவிட சொல்லியிருக்கேன். எனக்கு உத்தரவிடாமல், எனக்கு அந்த 75 நாள் வாய்ப்பு கொடுக்காமல் தேர்தல் நடத்தக்கூடாது. நான் இதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் கட்சிக்காரங்க கூட ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து விட்டு, அல்லது படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு 10, 11, 12 படித்தவங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு தேர்தலை நடத்துங்க என்று சொன்னேன். இல்லை, எல்லா கட்சிக்காரங்களும் மதுரை மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தை தத்தெடுத்து அந்த மாணவ மாணவிகளுக்கு அறிவியல் வேலைவாய்ப்பை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு தேர்தலில் நில்லுங்கள் நின்றேன். அதற்கும் இது நாள் வரைக்கும் அவர்கள் ஸ்டெப் எடுக்கவில்லை. ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டு தேர்தல் தேதியை தள்ளி வைக்க வேண்டும். தள்ளி வைப்பது மூலமாக EVM மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்படுத்தி விட்டும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு புதிய வேலைவாய்ப்பும் கொடுத்து விட்டு படிக்கிறதுக்கு சம்பளமும் கொடுத்து விட்டு இந்த தமிழ்நாட்டு தேர்தலை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அரசு ஊழியர்கள் இல்லாமல் தேர்தலை நடத்தி காமிக்க தயாராக இருக்கிறேன், சாமானியர்களை வைத்து என்பதை இந்த பத்திரத்தை இந்த நிகழ்ச்சிக்கு கபடி வீராங்கனை அபினேஷு கார்த்திகாவும் அழைக்க இருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்த பத்திரத்தை 6ADJ நீதிமன்றத்துக்கு, CPI கோர்ட்டுக்கு, PTJ கோர்ட்டுக்கு, ஜெயம் 1 கோர்ட்டுக்கு, ஜெயம் 2 கோர்ட்டுக்கு, இந்த 5 கோர்ட்டுக்கும் இந்த பத்திரத்தை அனுப்பியிருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. எதற்காக நான் சொல்கிறேன்னா, இந்த தல்லாகுளம் காவல் நிலையத்துக்கு வழக்கறிஞர்லாம் பிடிச்சிங்களே ஜெயபாண்டி, அது மாதிரி இதுக்கு ஒரு வழக்கறிஞரை பிடிக்க வேண்டியதானே சொன்னாங்க. இதுக்கு ஒரு வழக்கறிஞரை பிடிக்க வேண்டும் என்றால் என் மேலே உண்மையான கேஸ் போட்டிருந்தா வழக்கறிஞரை பிடிப்பேன். என் மேலே பொய் கேஸ் போட்டாங்க. அதனால தான் நான் வழக்கறிஞர் பிடிக்கலை. நான் அந்த இதை நானே வாதாடுகிறேன் என்று தான் சொன்னேன். எனக்கு பொழுது என்னுடைய அனுமதி இல்லாமல் அரசு வழக்கறிஞர் உள்ள இன்வால்வ் ஆகுவது தவறு என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டேக்கில் பேசுவோம்.